மறுபடியும் 1000 மெகாவாட்டுக்கு மேல வைத்தால் என்ன செய்வது? இந்த அரசு மக்களுக்கா விவசாயிக்கா மீனவர்களுக்கா இல்ல நிலம் வச்சிருக்க முதலாளிக்கா நிலத்துக்கு கொடுக்கிற தரகருக்கா? மக்களை பாதிக்க விடாமல் காப்பாற்ற வேண்டும். இல்லை காப்பாற்றவில்லை என்றால் நாங்கள் இந்த இருந்து எத்தனை புத்தாண்டு வருதோ, எத்தனை பொங்கல் வருதோ, எத்தனை வருஷப்பிறப்பு வருதோ அத்தனைக்கும் எங்க கிராமங்கள்ல எங்க மீனவ கிராமம் அனைத்து மீனவ கிராமத்திலும் கருப்பு கொடி ஏற்றிதான் நாங்கள் கொண்டாடுவோம். இது நிச்சயமாக இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அடுத்தது தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் எங்க அனைத்து மீனவ கிராமம் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் அனைத்து மீனவ கிராமம் புறக்கணிப்பு என்ற நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மக்களை காப்பாற்ற என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். மக்களை காப்பாற்ற வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும். கிடைக்கிற ஓரத்தில் எந்த தொழில் செயலும் வராமல் இதோட ஒரு உச்சமில் வைக்க வேண்டும். எந்த பொது விசாரணை இதுக்கு பிறகு தொழிற்சாலை சம்பந்தமாக எந்த பொது விசாரணையும் நடக்கக்கூடாது என்று பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். சும்மா பொது விசாரணை கருத்துழைப்பை நாடகமாக நடித்துவிட்டு பணத்தை வாங்கிட்டு அங்கே பவர் பிளான்ட்டுக்கும் எல்என்டிக்கும் தொழிற்சாலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அதனால் தடுத்து மக்களை காப்பாற்றணும். இந்த மாநில அரசு மக்களை காப்பாற்றணும்னா இது உடனே தடை செய்ய நிறுத்த வேண்டும் சொல்லி வாசிப்பேன். பேசலாங்க. உங்கள் பெயர் ஊர் குறிப்பிடவும். எனது பெயர் கே பிரபாகரன், பாட்டாளி மக்கள் கட்சி நாகை மாவட்ட வடக்கு அமைப்பு செயலாளர், ஊர் 10 உங்களுடைய பிபிஎன் பிளான்டில் இருந்து 150 மீட்டர் அளவிலே எங்களுடைய வீடு அமைந்திருக்கிறது. இங்கே 330 மெகாவாட் திறன் உடைய உங்களுடைய விரிவாக்கத்திற்கு நீங்க அமைக்கும் போது எங்கள் பகுதியிலே உங்களுக்கு நிறுவனம் அமைப்பதற்கு முன்னாலே அடிக்கடி மழை பெய்து கொண்டிருந்தது, கோடை மழை பெய்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் நாங்கள் எல்லாம் பஞ்சம் இல்லாமல் பிழைத்துக் கொண்டிருந்தோம். உங்கள் நிறுவனம் அமைந்த பின்னாலே இங்கே மழையே பெய்யவில்லை, மேகம் மறைந்து விடுகிறது. இதுதான் இன்றைய நிலை. இன்றைக்கு நீங்கள் நிறுவனம் அமைத்து 1200 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு நீங்க வருமானத்தை சமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியிலே என்ன விரிவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 0.1% ஒரு மாதத்திற்கு நீங்கள் செலவு செய்தீர்களே, ஆனால் 12 கோடி ரூபாய் அந்த பிள்ளைபெருமாளுக்கும் மாணிக்க பங்கிற்கும் செய்து கொடுத்திருக்க முடியும். செய்து கொடுத்தீர்களா? இன்றைக்கு நாங்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு ரோடு என்னைக்கு போட்டீங்களா? நீங்க அரசு அதிகாரிகள நீங்க பதில் சொல்லுங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த பிபிஎன் நிறுவனம் அந்த ரோட போட்டுச்சு. இன்னைக்கு போய் பாருங்க அந்த ரோட்டை. போக முடியுதா? நாத்து தான் நட முடியுது இன்னைக்கு மழை பெஞ்சா. அப்படி இருக்கு இந்த ரோடு. சுனாமியில செஞ்சேன்னு சொல்றீங்க, என்ன செஞ்ச? எங்களை போன்ற இந்த தொண்டு நிறுவனங்கள் வந்து தானே எங்களுக்கு சோறு போட்டுச்சு. நீ போட்டியா எங்க மீனவர் மக்களுக்கு? போய் சொல்றியா? பச்சை புழுது சொல்றிய? அதுல அறிக்கையில சொல்லிருக்கிய நான் இந்த சுனாமிக்காக எங்க நாகப்பட்டினத்தில் இருக்கிற காவல்துறை அலுவலகத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு குடிநீர் செஞ்சு கொடுத்தான்னு சொல்றிய. இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பாக்கெட் தண்ணி குடிச்சடா? தண்ணி குடிச்சியா? நீ சொல்லு பாப்பா. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத நீ யாரை ஏமாத்திட்டு போற? இந்த திட்டம் வந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு உனக்கு 4500 கோடி ரூபாய் வருமானம் வர போகுது. அதை யாருக்கு செய்ய போற? இங்க எங்களை எல்லாம் எலும்பு கூடாக்கி மனிதர்கள் எல்லாம் மண்ணிலே புதைத்து விட்டு தான் நீங்கள் அமைக்க வேண்டும். அரசு அதிகாரிகளே, நாங்கள் சொல்லுவதெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்வீர்களா? இங்கே கேட்கிறேன். இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த கேசட்டை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் பொதுநலவாதிகளையும் வைத்து நீங்கள் போட்டு காட்ட வேண்டும். அதுக்கு உறுதியளிக்க முடியுமா உங்களால்? நாங்க எஸ்பி மாவட்ட ஆட்சியரை நம்புறோம். நீங்க எங்களுக்கு போட்டு காட்டுங்க. நீங்க போட்டு காட்டியே ஆகணும். உண்மை நிலையை விளக்கியே ஆகணும். நீங்க உறுதியளிக்க முடியுமா? நாங்க கேட்கிறோம். இங்க இருக்கிற சுத்த வட்டாரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் பசி பண்டிகையோட வாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மாசு கட்டுப்பாட்டு வாரி அவர்களே, உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன். இந்த 330 மெகாவாட் அமைக்கும் போது எவ்வளவு வனம் அமைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள்? அதிலே 50% வனத்தை தான் அவர்கள் அமைத்தார்கள்.
அதுவும் இந்த விரிவாக்கத்திற்கு அதில் இருக்கிற 50% மரத்தை விட்டு விட்டார்கள். அதை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? கேட்கிற பொதுமக்கள் சார்பாக கேட்கிறோம். இதுக்கு விலக்கு அளிக்க முடியுமா உங்களால்? எங்களுக்கு உடனடியா இதை நிறுத்திய ஆவணு. எந்த காலகட்டத்திலும் எங்கள் உயிர் போனாலும் இந்த பிளான்டை நடத்த விட மாட்டோம். ஓகேங்க. அடுத்தது 6வது பாக்ஸ்ல இருந்து இருப்பா பேசுங்க. நான் கொஞ்சம் இன்னும் 2-3 கருத்து இருக்கு. உங்களுடைய கருத்தை தான் வைப்பேன். 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. யாரா பேசுற? உட்கார்றா. நாங்க எங்க கருத்தை முழுமையா நான் சொல்லி ஆகணும். நாங்க இங்க படுற பாட்டை உங்கள்கிட்ட பதிவு பண்ணி ஆகணும். அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களே நீங்கள் எங்களுக்கு அதுமணி அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்களே எங்களுடைய நிலையை நீங்க பாருங்கள். நீங்கள் அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லுங்கள். மாவட்ட எஸ்பி அவர்களே எங்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இங்கே விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். இந்த பிளான்ட் வருவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே நல்ல விளைச்சல், எந்த பூச்சி நோய் தாக்கவில்லை, எங்கள் பயிர்களை தாக்கவில்லை. இன்றைக்கு இந்த ஆலை வந்த பிறகு படிப்படியாக எங்களுடைய விளைச்சல் குறைந்தது. காய்க்கின்ற மரங்களுடைய காய்கள் காய்க்கவில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள். இங்கே இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியை சென்று பாருங்கள். இந்த பிளான்ட் வருவதற்கு முன் நாங்கள் சுகாதாரமாக இருந்தோம். இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? காச நோய் பாதிப்பு. திருக்கடவுர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், போய் பாருங்கள். இத்தனை ஆண்டுகளில் எத்தனை பேர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. தரங்கம்பாடியில் இருக்கிற போய் பாருங்கள் ஆஸ்பத்திரியிலே எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. பறையாறிலே பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த காட்டிலே கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் கலந்து எங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சிறுநீரகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன் இந்த பகுதியிலே யாராவது சிறுநீரக கோளாறு என்று போனதே கிடையாது, ஒரு சில பேர்களை தவிர. ஆனால் இன்றைக்கு 100க்கு 25% சிறுநீரக கோளாறு பெற்றிருக்கிறோம். ஏதான் இந்த பிளான்ட் வந்ததனாலே. இதிலே இந்த